ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸில் ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ரீக்ரியேட் பண்ணி இங்கே ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். அதை ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஷோல்டர் விலகாமல் இருக்கிறதுக்காக நான் அதை சரி செஞ்சுருக்கேன். இப்போ அந்த மெத்தட் பார்ப்போம். இது வெறும் ப்ளைனாக இருந்துச்சு. இந்த பார்டர் கோல்டு கலரில் வர்றதுனால சரி நம்ம கோல்டு கலர் கிளாத் என்கிட்ட இருந்தது. அந்த பிங்க் கலர் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி ஷேட்டில் வரலை. அதனால் கோல்டு கலர் தான் இருக்குது. சரி கோல்டு வேணால் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு விலகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். பொதுவாக இவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் அதாவது ஃபிட்டாக இருக்குது ப்ளவுஸு ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஆனால் அந்த ஷோல்டர் கிட்டக்கு அவங்க அச்சலாத்தியாக வேலை பார்க்குறப்ப விலகிருமோன்னு ஒரு அச்சலாத்தி வருது. என்னன்னு பார்த்தா 3 இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க 2.5 வரைக்கும் தான் வைப்பாங்க. 3 வர்றப்போ போடுறப்ப 3.25 4 கிட்ட வந்துடும் விலகும். அப்படின்றதுனால 3 ஒரு பாக்ஸ் போட்டு எந்த அளவு ஃப்ரண்ட்டில் மட்டும் ரைட் சைடு 11 இன்ச்சு நம்மளுக்கு எது வரைக்கும் நம்மளுக்கு ஆம்ஹோல் டாட் வரைக்கும் தான் நம்மளுக்கு சேலையில் மறைவான பகுதி. அந்த அளவுக்கு நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங்லேயே கொஞ்சம் அகலமான துணியை வச்சு இடத்துல மாற்றிடணும். ஒரு கோல்டு துணி எடுத்துக்கிட்டேன். இந்த கோல்டு துணி 2 அளவு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 8 இன்ச்சு போடும். நம்மளுக்கு சேரீ மறைச்சிடறதுனால 8 இன்ச்சு போடும். லெஃப்ட் சைடு 11 இன்ச்சு வேணும் நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு. 11 இன்ச்சு இந்த கோல்டு கலர் இந்த கோல்டு கலருக்கு வச்சு பார்த்து சரியாக இருந்தது. இந்த 8 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு உள்ள ஸ்டிச் மடித்து லூப் டைனர் வச்சு டேர்ன் பண்ணுறதுனால ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 11 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு போட்டுருக்கேன். டோட்டலாக இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த துணியில் மார்க் பண்ணி ஸ்டிச் ஏன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சு போடும். 1/2 இன்ச்சு அந்த துணியில் நம்மளுக்கு 1 இன்ச்சு போயிடும். இந்த லூப் டர்னர் வச்சு டேர்ன் பண்ணி ஒன்று எடுத்துட்டேன். ஒரு பக்கத்துக்குரியதுக்கு லூப் டர்னர். இதுதான் லூப் டர்னர். சின்கரி மாதிரி இருக்கும், மேலே குக்கி மாதிரி இருக்கும், கீழே வளையம் இருக்கும். இந்த வளையம் இருக்குன்னா நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு மேலே இருக்க அந்த கொக்கியில் அந்த லாக் மாதிரி ஒரு இது இருக்கும். அதை மூடிட்டு எடுக்கணும். எடுத்தோம்னா லூப் டர்னர் நல்லா அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு எந்த பக்கம் ராங் சைடோ அந்த இடத்துல ஸ்டிச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு போட்டோம்னா லூப் டர்னர் வச்சு டேர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு 1/2 இன்ச் ஆகிடும். நான் எப்படி பண்ணுறேன்றதை காட்டியிருக்கேன் பாருங்கள். லூப் டர்னர் உள்ளே விட்டு இப்போ ஆக்சுவலாக பென்சில் அகலமான துணி 2 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம சாதாரண பென்சில்லையோ பேனாலேயோ பண்ணிடலாம். ஆனால் இது 1 இன்ச்சு பைப்பிங்க்கு 1/2 இன்ச்சு அல்லது 1/4 இன்ச்சு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லூப் டர்னர் வச்சு டர்ன் பண்ணலாம். அதாவது இந்த இருக்குது நார்மலாக விட்டுட்டு அந்த முனை மாதிரி எம்பி இருக்குது பார்த்தீங்களா.